3 வருஷமா யூஏஇல இருக்கேன். 3 வருஷமாவும் ஹோட்டல் சாப்பாடு தான். மேலே உள்ள அந்த அக்கா அண்ணனும் எல்லாருமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்றாங்க. அவங்களும் ஆஃபீஸ் விட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாகி அவங்களும் சமைக்காம பாதி நேரம் அவங்களும் வெளில தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு ஒரு தீர்வு கட்டணுமேன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த அல்டிமேட் டிசிஷன் தான் ஒரு குக்கை ஹையர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குக்குக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அப்புறம் அவரை ஃபைனலைஸ் பண்ணி இன்னைக்கு காலையில் வந்து நான் 4 மணிக்கே சமைச்சு வச்சுட்டு போயிடுறேன், நோ டென்ஷன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால நேற்று நைட்டு அவர் பேசிட்டு போன பிறகு நைட்டு 12 மணியாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு சாப்பாடு சாப்பிட போகிறோமேங்கிற சந்தோஷத்தில் போய் லஞ்ச் பாக்ஸு லஞ்ச் பேகு எல்லாத்தையும் 40 கிராம்ஸ்க்கு வாங்கிட்டு வந்தோம். காலையில் 4 மணிக்கு கிச்சன்லேருந்து எந்த சவுண்டும் வரல. 5 மணிக்கு தோசை ஸ்மெல்லோ சட்னி ஸ்மெல்லோ எதுவுமே அடிக்கல. ஆனால் 6 மணிக்கு ஒரு ஃபோன் கால் மட்டும் வந்துச்சு. கால் பண்ணவர் சொல்கிறாரு, எனக்கு ஷார்ஜாவில் வேலை கிடச்சிருச்சு, ஸோ நான் ஷார்ஜா போகிறேன், நீங்கள் வேறு குக்கை ஹையர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்புறம் வாங்கின இந்த ஐட்டத்தெல்லாம் என்ன பண்ணுறது, அதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக கடைக்கு வந்தேன். எங்களுக்கு இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று நாங்களே சமைச்சு சாப்பிட்ணும், இல்லைனா ஓடி போகாத ஒரு குக்கை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரோம். எனக்கு மனசில் இருந்த ஆதங்கத்துக்கு இந்த லஞ்ச் பாக்ஸை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது நல்ல குக்கை தரீங்களான்னு தான் கேட்கணும்னு தோணுச்சு அந்த கடையில். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வேறு வழி இல்லையே, அதனால் அதை கொடுத்து ரீஃபண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க.